பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அருமை சுற்றமும் ஆழ்ந்த நட்பும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்போ அப்படி தான் இருக்குதுங்களா? அருமை சுற்றம் தான் இருக்குதா? ஆழ்ந்த நட்பு தான். ஆழ்ந்த நட்பு கூட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அருமை சுற்றம் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. சொந்தக்காரருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும்போது, அவருக்கும் அத்தை பசங்க, மாமா பசங்க மகாத்மா காந்தி 8ஆம் போர். அவருக்கு முன்ன பிறந்தவங்க, அவருக்கு பின்னாடி பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருந்தாங்க. ஆனால் அவரை தவிர யாருமே அவங்க ஃபேமிலியிலேருந்து அத்தை பையன், மாமா பையன், சித்தி பையன், அண்ணன் பையன், தம்பி பையன் யாருமே வந்து கலந்துக்கல. அப்போ கலந்துக்கல அப்படிங்கும்போது அவங்களாம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பேசாமல் இங்கிலாந்துக்காரன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீ அமைதியாரு, உனக்கு இதெல்லாம் தேவையா? இன்றைக்கி அதே தானுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. பணத்தை பண்ணுற வழியை பாரு, எதுக்கு எடுத்தாலும் பணம் பண்ணுற வழியை பாரு, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பணமாக பண்ணுற வழியை பாருங்கள். இதுதான் அட்வைஸ். சொந்தக்காரங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாவே அது பணம் சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்குது. பணம் பண்ணுற வழியை பாரு, பணம் பண்ணுற வழியை பாருன்னு. அன்னைக்கு மகாத்மா காந்தி அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. வாவு சிதம்பரனார் தன்னுடைய சொத்தை விற்று அவர் கப்பல் மக்களுக்காக வாங்கும்போது, கப்பலோட்டிய தமிழன்னு பேர் வாங்கும்போது, அதுக்கு அப்புறம்தான் பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் சொந்தக்காரர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு இது தேவையா, எதுக்கு சொத்தெல்லாம் இழந்து இந்த நாட்டுக்காக நீ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. பாரதியார் படத்துலேயே நாம் பார்க்குறோம், பாரதியாரோடைய பொண்டாட்டியே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அவருடைய எதுக்குமே அவருடைய பொண்டாட்டியோ அவருடைய மாமனாரோ யாருமே அவருடைய சொந்தமே ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் நாமளும் நல்ல விஷயம் செய்யும் பொழுது யாருமே எதுக்காகவும் ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்காக தான் நான் இவ்வளோ கதையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். யாருமே எதுக்காகவும் ஒத்துழைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த சொந்த பந்தம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒத்துழைக்க மாட்டாங்க. நமக்கு பேடாக ஐடியா கொடுப்பாங்க, பேட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த பக்கம் போய் குசலம் பேசுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஜெயிக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. உங்களுக்கு சொந்தக்காரரால் பிரச்சனை வரும்பொழுது எல்லாமே கப்பலோட்டிய தமிழன், வாவு சிதம்பரனார் அவரை நினச்சிக்கோங்க, அல்லது மகாத்மா காந்தி நினச்சிக்கோங்க. இதெல்லாம் முடியலைன்னா ராமருடைய தம்பி பரதனை நினச்சிக்கோங்க. அவரையும் தான் அப்படி பேசுனாங்க. கைகேயினுடைய பையன் இவன் சொல்லாமையா கைகையை செஞ்சுருப்பா, இவன் சொல்லி தான் செஞ்சுருப்பான், இவன் அதனால தான் ஊருக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அது பரதனை கண்டபடி தான் பேசுனாங்க. ஏன் கர்ணனுக்கு என்ன அமைஞ்சது? உடன் பிறந்த தம்பிகளே எதிரியானாங்க. அப்போ கூட அம்மா அமைதியாகவே தான் இருந்தா. அதனால் நீங்கள் இவங்களாம் நினச்சிக்காங்க, நான் நிச்சயமாக ஆறுதலாக இருக்கும், நாம் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும்.